அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு நெக் டிசைன் எப்படி கேன்வாஸ் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டிசைன் வந்து போட்டுடலாம். இதுக்கு வந்து லைனிங் கிளாத், மெயின் கிளாத் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நெக்கோட ஹைட் வந்து 10.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வந்து தேவையோ அந்த ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட் நெக் மாதிரி நான் வரைஞ்சி விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் வச்சு நம்ம இந்த மார்க்கிங்கை வந்து பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. கேன்வாஸ் மடிச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டர், அந்த லைனிங் கிளாத் சென்டர் இருக்குல்ல, அங்கே கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அச்சு வந்து கரெக்டாக தெரியும். அதில் வந்து அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம கேன்வாஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடும் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அயர்ன் பண்ணும் போது அந்த அளவுகள் எதுவும் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மேலே கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது வந்து நம்ம அதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அளவு வந்து கொஞ்சம் மாறிடும். அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கும். அந்த சைடு வச்சு தான் நம்ம அயர்ன் பண்ணி எடுக்கணும். நம்ம திருப்பி வச்சு அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அயர்ன் பாக்ஸ்லேயே ஒட்டிக்கும். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டபுள் சைடும் ஸ்டிச் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கேன்வாஸ் வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கரெக்டாக இந்த கேன்வாஸ் மேலேயே வந்து தையல் போடுங்க. 2 சைடுமே அப்படி தான். ஓகே, தையல் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா அந்த சின்ன பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இந்த லைனிங்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் தைக்கும் போது கேன்வாஸ் மேலே வந்து தையல் போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்க்குள்ளேயே வந்து நம்ம தையல் போடணும். அதாவது கேன்வாஸை ஒட்டி அந்த கிளாத்தில் வந்து நம்ம தையல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் கிளாத் விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கோங்க. அந்த தையலில் படாமல் வந்து கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வளைவுலலாம் கட்டாயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தையல், எட்ஜ் தையலோ எடை தையலோ வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது போட வருமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா லைனிங், மெயின் கிளாத்லேயும் நம்ம சுற்றிலும் தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சுற்றிலும் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இடுப்பு வந்து மடித்து தைச்சிக்கோங்க. நீங்கள் இடுப்பு மடிப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணியும் மடித்து வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காண்டி நான் சாரீலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம மடிக்கும் போது 2 இன்ச் வரணும். பாருங்கள், நான் மொத்தமாக வந்து 4 இன்ச் அளவுக்கு அந்த சாரீலேருந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரீ வந்து சின்னதாகும், ப்ளீட் வந்து கம்மியாகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசைனர் கிளாத் கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2ஆக மடிச்சுட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
ஓகே, தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நான் அதையுமே அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம போட்ட தையல் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கமாக சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளீட் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த தையல் எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்கும். ப்ளீட் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரியே எல்லா ப்ளீட்டும் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளீட் வச்சுட்டு நடுவுலையே வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம இதையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல லேஸும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா லேஸ் வைக்காமல் கூட இருக்கலாம். நான் வந்து ஸ்டோன் லேஸ் வைக்கிறேன், கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டோன் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக லேஸ் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி லேஸ் வைக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரில் டிசைனை மட்டும் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டோன் லேஸ் அட்டாச் பண்ணும்போது கட்டாயம் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஊசி உடையாமல் இருக்கும். கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஸ்டிச்சஸை வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து ஒரு 3ல் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் விழுகும். அந்த டைமில் நமக்கு ஊசி உடையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விட்டு கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா ஃப்ரண்ட் சைடு நெக்குக்காக. பாருங்க, நம்ம வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரில் டிசைன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம சென்டரில் பார்த்து வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதே இடத்துலையே நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக வந்து அந்த நெக் ஷேப்புக்கு நம்ம வளைச்சி வந்து தையல் போட்டுக்கணும். இது ஃப்ரில் அப்படின்னால நம்ம எந்த டிசைனில் வளைச்சாலும் அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். அதனால் நெக்குக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த சைடும் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக அந்த ஃப்ரில் டிசைன் ஒட்டியே வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளியோ அப்படி இல்லைன்னா உள்ளேயோ வந்து வச்சிடாதீங்க. அவ்வளோதான், ஃப்ரில் வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸ்டோன் லேஸும் வச்சு முடிச்சாச்சு. இப்போது இதை நம்ம மடக்கிட்டு இந்த பீட்ஸ் வச்சு நம்ம தைக்கணும். இது வந்து கை ஊசி வச்சு தான் நம்மளால் தைக்க முடியும். கரெக்டாக அந்த டிசைன் அந்த ஃப்ரில் அந்த பூ மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக மடித்து விட்டுட்டு அந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் வந்து வைக்கணும். நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். கரெக்டாக ஒவ்வொரு ஃப்ரில்லையுமே வந்து நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கணும். பாருங்கள், நான் எப்படி வந்து மடிக்கிறேன் அப்படின்னு. கரெக்டாக இந்த டிசைன் இருக்குல்ல, இதை இப்படி இந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் வந்து இந்த பீட்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் அப்படியே வந்து நமக்கு நின்றுக்கும். பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஃப்ரில்லையுமே வந்து நம்ம மடிச்சுட்டு பீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். கட்டாயம் வந்து இந்த முடிச்சு
போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த பீட்ஸ் வந்து உருவி வந்துரும். அவ்வளோதான். எல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல இந்த மாதிரி வந்து ஒரு நாட் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குட்டியா வந்து 2 நாட் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இத வந்து சென்டர்ல வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி நம்ம வந்து கைனால தான் தச்சு விட முடியும். இதுவுமே கை ஊசி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு பூ டிசைன் மாரி ஒண்ணு வந்திருக்கும். அது வந்து அவங்க வேணான்னு சொல்ட்டாங்க. அதனால நான் வந்து தைக்கல. ஓகே. நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் டாட்டும் வந்து நம்ம பிடிச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து பேக் டாட்டும் வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த நாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான். அந்த ஹேங்கிங் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே வந்து முடிச்சு போட்டுட்டு இப்படியும் விடலாம். ஆனா, அந்த அளவுக்கு நீட்டா இருக்காது. இந்த மாதிரி நம்ம கிளாத்லயுமே வந்து தச்சு விடும்போது பார்க்குறதுக்குமே நீட்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி 2 கிளாத்தா நான் முக்கோண ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து வச்சிருக்கேன். வச்சுட்டு நம்ம எப்போதும் போல நாட் எப்படி தப்போமோ, அதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து திருப்பி விடும்போது, நம்ம அந்த முடிச்செல்லாம் போட்டிருப்போம்ல, அது எல்லாமே வந்து கரெக்ட்டா அந்த நாட்டுக்கு உள்ள வரைக்கும் போயிரும். அப்படி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து நான் கையில அட்டாச் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிகினர் கூட ரொம்ப ஈஸியா தைக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த டிசைன் இருக்கும். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ப்ளவுஸ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.